ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை மதியம் அதாவது பகல் 12:47 மிருகசீச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் மிருகசீச நட்சத்திரம் மிதுன ராசியில பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பகல் 12:40 அந்த 12:30 மணிக்கு மேல போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்க அன்னதானம், அதாவது ஒரே ஒருத்தருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சா 10 பேத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க. குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. இதனால என்னன்னா, ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறது வராது. பண கஷ்டம்ங்கிறது வராது. அதே மாதிரி நீங்க விரும்பின காரியம் நிறைவேறும். முக்கியமா விபத்து கண்டம், அகால மரணங்கள், மன கஷ்டம், நெருக்கடிகள்லாம் வரவே வராதுங்க. தெய்வ அனுகூலம் இந்த ஒரு வருடத்துக்குமே உங்களுக்கு நிலைச்சு நிற்குங்க. சரி, இந்த மாதம் இந்த ஆனி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அமைப்புகள், பலன்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த ஆனி மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 11 கூடையவர் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நல்ல அமைப்புகள். வருமானத்துக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு உச்சமாயி, உங்க ராசி அதிபதி சுக்கிரனும் குருவும் ஒரே கட்டத்துல இருக்காங்க 10ஆம் இடத்துல. அது என்னன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஏதாவது ஒரு ரூபத்துல வருமானம் வந்துட்டே இருக்கும். தடை இருக்காது. ஆனா வரக்கூடிய வருமானம் எங்க போதுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. "இங்க தானடா வருமானம் வந்துச்சு. இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு?" அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு விரயமும் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 12 குடைய புதன் உங்களுடைய ராசிக்கு 9 குடையவரும் 12 குடையவரும் ஒருவர் தான். அவர் 11ஆம் அதிபதி கூட சேர்றாரு. அப்புறம் 10ஆம் இடத்துக்கும் வராரு. விரயம் அப்படிங்கிறது இந்த மாசம் தலைக்கு மேல போகும். வருமானம் ரூ. 1000 வருது அப்படின்னா, ரூ. 2000 விரயம் வருங்க. இப்பதான் ஒரு பக்கம் இன்கம், அதாவது வருமானம்ங்கிறது வந்திருக்கும். ஒரு பக்கம் இருந்து வாங்கி வச்சிருப்பீங்க. திடீர்னு இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளேயே அந்த பணம் போயிரும். சை அப்படின்னு போயிரும். அது எங்க போகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாசம் செலவுகள் அதிகரிக்கும். ஆனா வெட்டி செலவுன்னு சொல்ல மாட்டேன். விரய செலவுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ஆனா அத்தியாவசிய செலவுகள் தான். அத்தியாவசிய செலவுகளே அதிகமாக நிக்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். ஏன்னா இன்கம்மா அப்படிங்கிற கூடியது உங்களுக்கு 6 கூடையவர் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அது கூட விரையாதிபதி சேர்றாரு. 6ஆம் அதிபதியும் விரையாதிபதி. 6, 12 2மே சேர்ந்தா வருமானம் வந்தாலும் எப்படி அத சேவிங்ஸ் பண்ண முடியும்? ஆனா ஒரு சுப விரயமா தான் மாறும். ஒரு ஃபீஸ் கட்டுறது, ஒரு பிசினஸ்ல எடுத்து போடுறது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வாங்குனவங்களுக்கு திரும்ப குடுக்குறது, கடன கட்டுறது, இந்த மாரி விரயம் இருக்கும். சேவிங்ஸ்ன்னு இருக்காது. கையில அப்படியே உன் கையில என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி வடிவேலு என்னப்பா பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது, வடிவேல் காமெடி இருக்கும்ல. அந்த இத எடுத்துட்டு காமிப்பார்ல, ஒண்ணுமே இல்ல. பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லன்னு. அந்த மாரி தான் நீங்க நெனச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. என்னடா காமெடியா சொல்றேன், என்னோட கஷ்டம் உங்களுக்கு காமெடியா நீங்க நெனைக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் காமெடியா எடுத்து போய் பழகிக்கங்க. இந்த மாசம் கூடுதலான நெறைய ஜோக் பார்த்து மனச தேத்திக்கணும். வருமானம் எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். வருமானம் வந்துட்டா பரவாயில்லையே அப்படிங்க நினைப்பீங்க. செலவுகள குறைக்கிறதுக்கு வழிபாடுகள் பண்ணிக்கங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் 9 கூடைய புதனும், சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. அது ரொம்ப நல்லது. வெட்டி வேர் இருக்கு பார்த்தீங்களா? அத கொண்டு போய் குடுத்துட்டு, ஒரு பன்னீர் வாங்கி குடுத்துட்டு, சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு வருமானம் வரும். அதே நேரத்தில செலவுகள் கம்மி பண்ணப்படும். அதே மாரி ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ரொட்டேஷனுக்காவது எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை வரும். தெய்வ பலம் இருந்துச்சுன்னா, கிரக பலத்த மிஞ்சினது தான் தெய்வ பலம். அப்ப தெய்வ பலம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுங்க. முக்கியமா தொழில்ல உங்களுக்கு நெறைய மாற்றம் இருக்கு. இந்த மாதத்துல இருந்து தொழில்ல ஒவ்வொரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இப்பதான் குரு உங்களுக்கு வந்திருக்காரு. குரு உச்சமா இருக்காரு. உங்களுக்கு 3, 6 குடைவர் 3ஆம் இடம்ங்கிறத மாற்றம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்றது. தொழிலையோ அல்லது தொழிலுக்கான இடத்தையோ அல்லது உத்தியோகத்தையோ இது மாரி ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? நல்ல விதமா இருக்கும். கவலையே படாதீங்க. நல்ல மாற்றங்கள் உறுதியாக துலா ராசிக்கு உண்டு. இந்த மாதத்துல இருந்து படிப்படியா எல்லாமே மாறிரும். அதிலிருந்து உங்களுக்கு சக்சஸ் தாங்க. கவலையே பட வேண்டாம். இந்த மாதத்துல அஷ்டமத்துல செவ்வாய் வராரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானமா இருங்க. அஷ்டமத்துல ஒரு கிரகம். 2, 7 குடையவர் செவ்வாயா போய் அஷ்டமத்துல வராரு.
ஒண்ணு வாகனம், இல்ல அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னரு. இது 2 பேத்துலயும் பிரச்சனை இருக்கு. நான் என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா சொல்றேன். உங்களுக்கு வீட்ல ஒரு விஷயத்த சமாளிக்க முடியாம ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தாலும், வெளியில சாரி உங்களுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரீதியாவோ அல்லது வந்து உங்களோட உத்தியோக ரீதியாவோ கொஞ்சம் பிரஷர் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். பணிச்சுமைங்கிறது அதிகமா இருக்கும். அப்பாடா! அப்படின்ட்டு வந்து வீட்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா, 2, 7 கூடையவர் யாரு? செவ்வாய். அவரு போய் அஷ்டமத்துல. அப்பதான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப தேவையில்லாத சண்டை வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இது வந்தே தீரும் இந்த மாசம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசம் இது மாரி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஜோசியர்ன்னு மனசுல நெனச்சுக்கிட்டு நீங்க பேசணும். இல்ல அப்படின்னு நீங்க எதார்த்தமா பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத சண்டை சமாளிக்க முடியாத அளவுக்கு போகும். ஏன்னா, அஷ்டமம் அப்படிங்கிறது மனச ரொம்ப காயப்படுத்தும். அதுக்காக சொல்றேன். இதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு நெனைக்காதீங்க. முன்ஜாக்கிரதைக்காக. அதாவது வந்து கவனமாக இருங்க. இத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உஷாரா இருந்து அவங்க ஒய்ஃப் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ தப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே எனக்கு சக்சஸ் தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, பொதுவாவே வீட்ல கொஞ்சம் வந்து வெளியில இருக்கக்கூடிய பிரஷர வீட்ல வரும்போது, அவங்க ஆறுதல் சொல்லாம பிரச்சனைகள ஏற்படுத்தும்போது, இன்னும் ரொம்ப மன காயப்பட்டுருங்க. அது அப்புறம் எங்க போவாங்க அப்படிங்கக்கூடிய நிலையில தான் இத நான் சொல்றேன். அதனால எல்லா விஷயத்தையும் சமாளிக்க பழகிக்கங்க. துலா ராசிக்காரங்க சொல்லவே வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சமாளிப்பாங்க. அதே மாரி வந்து யாரா இருந்தாலும் சரி, உடனே இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மென்ட்டுக்கும் வந்துருவீங்க. அந்த மாரி தான் துலா ராசிக்காரங்க. ஆனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானத்துக்கும் சரி, குடும்ப ஸ்தானத்துக்கும் சரி, உத்தியோக ஸ்தானத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து குருபலம் இருக்கனால, பிரச்சனைகள்லாம் கைமீறி போகாது. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருந்துரும். அதே மாரி நீங்க நல்லா பதில் சொல்லுவீங்க. ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா, அத பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுக்கக்கூடிய நபர் தான். ஸோ, அதனால கவலைகள்லாம் வேண்டாம். உங்களைய வந்து கேள்வி கேட்கிறவங்க, உங்களுடைய நாலேட்ஜ், உங்களோட திறமைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்கள கேள்வி கேட்கறாங்க. அதனால நீங்க மனசுல கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அப்புறம் உங்க ராசியதிபதி சுக்கிரன். அவரும் அஷ்டமத்துக்குடையவர். கேதுவோட சேர்றாரு. அதனால தான் இந்த மாசம் கூடுதல் மனைச்சுமை. அதாவது மனச இறுக்கப்படுத்துறது. அல்லு சில்லெல்லாம் உங்கள வந்து கேள்வி கேட்கும். அதுதான் வந்து உங்களால பொறுத்துக்க முடியாது. என்னடா இது இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணா, இவங்க வந்து நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாசம் உங்களை கஷ்டப்படுத்த போகுது. ஏன் அப்படின்னா, சுக்கிரன், கேது இணைவு. அது போக செவ்வாய் அஷ்டமத்துல இருந்து அந்த சுக்கிரன், கேதுவ பார்க்குறாங்க. அவ்வளவு கோவம் வரும். தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சுக்கிரன், கேதுவே வந்து என்னன்னா உணர்ச்சிய தூண்டுறது. உங்களை வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறது. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தைய பிடிச்சுட்டு அப்படியே வந்து பேசிருவாங்க. தயவு செய்து இந்த மாசம் மட்டும் தயவு செய்து பேசவே பேசாதீங்க. சரி ஓகேங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சாஃப்ட் ஆயி எஸ்கேப் ஆயிடுங்க. இல்ல அப்படின்னா அத வச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க. உங்களை வந்து வல விரிச்சு பார்க்கறது. நீங்க சிக்குவீங்களா, சிக்க மாட்டீங்களான்னு. இதுலருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. கட்டாயம் அவங்க தான் உங்களுக்கு கீழ மண்டி போட்டு நிக்கணும். அந்த மாரி ஆயிருவீங்க. அதனால தயவு செய்து இந்த மாசம் பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிங்க. மத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டாலே, மீதி எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அததான் எதிர்பார்ப்பீங்க. உத்தியோகத்திலயும் உங்களுக்கு மாற்றம் இருக்கு. தொழில்லயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. துலா ராசி பெண்களே, அஷ்டமத்துல செவ்வாய் வருது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம். கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, கணவர்னால மன கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அதனால அவருடைய தேக ஆரோக்கியத்திலயும், அவரோட நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றங்கள்னா பொறுமையா எடுத்து சொல்றதுலயும் இருங்க. சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஆனா, அது எல்லாமே சமாளிக்க முடியது தான். 3ஆம் நபர்களுக்கோ, வெளிநபர்களுடைய தலையீடோ உள்ளுக்குள்ள கொண்டு வராதீங்க. அதுக்கு அனுமதிக்காதீங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துங்கிற மாரிலாம் போயிரும். அதனால தயவு செய்து அமைதியா இருந்து நிதானமா எல்லா விஷயத்தையும் கடைபிடிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு பொதுவாவே ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டயும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும். பிரச்சனைகள்னா பேசி சமாளிச்சு பழகுங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய அம்மா, அப்பா அவங்க கிட்ட சொல்லி பேசுங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள. தேவையில்லாத வேற நபர்களுடைய தலையீடு வந்துச்சுன்னா, அது ஒரு காலமும் சேராது. பிரியறதுக்கு உண்டான வழிவகைகள வகுத்துரும். அதனால கவனமா இருங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால வழக்குகள்ல வெற்றி. உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போடுறது, அல்லது உங்க மேல யாராவது கேஸ் போடுறதுன்னா, உங்களுக்கு ஃபேவரான அமைப்புகள் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். கடன் பிரச்சனை வழக்கம் போல கழுத்த நெரிக்கத்தான் செய்யும். ஆனா சமாளிக்க முடியும். 6ஆம் இடத்த குரு உச்சமான குரு பார்த்துடுறாரு. இவ்வளோ நாள் சமாளிக்கிறது தெரியாம இருக்கும். இந்த காலகட்டத்தில கடன் பிரச்சனைகள சமாளிச்சு, அந்த கடன நிவர்த்தி பண்ணிட்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடனுக்கு நான் நரசிம்மர் பரிகாரம் தனியா சொல்லியிருக்கேன்.
குரு 6ஆம் இடத்த பாக்குது. அதனால யோக நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கடன்ல இருந்து நிவர்த்தி ஆயிரலாம். இந்த 1 வருட காலத்துக்குள்ளேயே நிவர்த்தி ஆயிரலாம். இந்த 1 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, நரசிம்மருடைய ஸ்லோகத்த சொல்லி, அவருக்கு அதுவும் சுவாதி நட்சத்திரத்துல வழிபாடு பண்ணீங்க. துலா ராசி சுவாதி நட்சத்திரத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா, கடன் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. நல்ல அமைப்புகளும், அனுகூலமும் கட்டாயம் வந்துருங்க. பொதுவா துலா ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. உடல்நிலைய பார்த்துக்கணுங்க. காசு பணத்த நல்லா சேர்க்க முடியும். ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அத விட்றாதீங்க. அதுதான் உங்களைய பெரிய லெவலுக்கு உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அதே மாரி நல்ல யோகம், காசு பணம் சம்பாரிக்கிறது மட்டும் கிடையாது. பேரு, புகழ், வளர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்கும். பிரபல்ய யோகம் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ், ஆடியன்ஸ்லாம் உருவாக்கிற முடியும். சோசியல் மீடியா எடுத்தாலே நீங்க தான் ட்ரெண்டிங்கா இருப்பீங்க. அந்த அளவுக்கு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு. பதவி உயர்வு இருக்கு. சேலரி இன்கிரிமென்ட் இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதே மாரி உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகளும், அ அவங்களுடைய வந்து பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு, துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டம் இல்லைனாலுமே ஓரளவு இருக்கு. அதாவது ரொம்ப கெட்ட பலன்கள், கெடு பலன்கள் கிடையாது. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு பக்கத்துல தான் உங்களுக்கு இருக்கு. கூடுதலான முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள், உயர் பதவிகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, பேரு புகழ்கள் இது எல்லாமே அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் தீரும். அதே மாரி பாகப் பிரிவினை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. இவ்வளோ நாள் இந்த ஷேர்லாம் வந்து வராம இருந்தா கூட, இந்த காலகட்டத்தில அந்த ஷேர் இது எல்லாமே வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. துலா ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.